ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டி 50 ஆனது போன வாரம் கொஞ்சம் நல்ல ஒரு நிலையான ஒரு இயக்கத்தோட தான் முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் வாரத்துக்கு மேல கையில தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதாவது வீக்லி வரைபடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த விதமான பலவீனமும் தெரியல. மேல பையிங் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது டெக்னிக்கலா பார்க்கும்போது. அதே நேரத்துல டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலை பிரேக் அவுட் பண்ணி ஒரு டவுன் சென்ட் சேனலை பிரேக் அவுட் பண்ணி அதை மேல பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் மாதிரி வந்து இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை கேண்டிலுடைய க்ளோஸும் 19 திங்கக்கிழமை கேண்டிலுடைய க்ளோஸும் நியூட்ரலா இருக்கு. அப்ப இந்த 22ஆம் தேதி திங்கக்கிழமை இருக்கு இல்லையா, இந்த திங்கக்கிழமை கேண்டிலுடைய கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு மேல போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது 24,160க்கு மேல ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேல போக வாய்ப்பு இருக்கு. அது முடிய மார்க்கெட்டு மேல போகுமா என்பது தெரியல. ஆனா என்னதான் மேல போனாலும் 24,500 600 கடக்கணும். இதை கடக்கணும் அப்படின்னா பழைய வீடுல சொன்ன மாதிரி எஃப்ஐ உள்ள வரணும், குரூட் ஆயில் விலை நிலையா இருக்கணும், டாலருடைய மதிப்புக்கு ஏதோ ரூபாயுடைய மதிப்பு நல்லா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் நம்மளுடைய மார்க்கெட் ஆனது மேல போகும். ஓகேங்களா? அதே போல நம்ம மார்க்கெட்டுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் செய்தி தான் வருது. கெமிக்கல் செக்டாருக்கு ஆன்டி டப்பிங் டூட்டி போட்டு கெமிக்கல் செக்டராக பாதுகாக்கிறாங்க. மெட்டலுக்கு ஆன்டி டப்பிங் டூட்டி போட்டு மெட்டல் செக்டராக பாதுகாக்கிறாங்க. அதே போல ஏசி இந்த சைனா ஜப்பான் போன்ற இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கண்ட்ரோல் டெஸ்டிங் இதை கண்ட்ரோல் பண்ணி அதை இறக்குமதியை ஸ்டாப் கொஞ்சம் குறைச்சு உள்நாட்டு உற்பத்தியை வளர்க்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட் எல்லா வகையிலையும் பண்றாங்க. அதே போல அமெரிக்காவுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து அவசரப்பட்டு கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல நிலையாக தான் இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் நல்ல நிலையாக நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது. ஒரே காரணம் கிழக்கு இந்திய பிராந்தியத்தில் ஏற்படுறது ஏசியன் சைடு இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை. இஸ்ரேல் பிரச்சனை காலங்காலமா நடந்துட்டு வந்தாலும் இப்ப இந்த ஈராக் பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறதுனால அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் நீரிணை அந்த தலை தூக்கி இருக்கிறதுனால நம்மளுடைய நாட்டுக்கு மிகவும் வீக்கா பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கோம் குரூட் ஆயில். அந்த குரூட் ஆயில் விலை ஏறிச்சோ இறங்கிச்சோ அப்படின்னா நம்மளுடைய உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட கெமிக்கல் செக்டார்ல இருந்து பெயிண்ட் செக்டார்ல இருந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு வரும். அதனாலதான் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய மார்க்கெட்டை மேல போவதற்கு திணறுதே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை. அது என்னைக்கு பாசிட்டிவா முடியுதோ அன்னைக்கு நல்லபடியாக போயிடும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. அதே நேரத்துல நிப்டி 50ல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில நம்ம நல்ல ஒரு மீட்சியை கடந்திருக்கோம். 2025ல ரியல் எஸ்டேட் மந்தமா இருந்துச்சு. ஆனா 2026ஆம் காலம் ஆண்டுல 19% விற்பனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல 43% விநியோக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஏன் பங்குச்சந்தைக்கு முக்கியமான செய்தி அப்படின்னா இந்தியாவில் 9 முக்கிய நகரங்கள்ல கடந்த ஆண்டோட ஒப்பிடும் போது 19% அதிகரித்து இருக்கு. அதாவது மக்கள் புதிய வீடுகளை வாங்கும் ஆர்வம் அதிகரித்து இருக்கு. புதிய வீடுகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், சம்பள உயர்வா இருக்கும், வட்டி விகிதம் குறையும் என்ற மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்த வளர்ச்சியானது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே நேரத்துல நகரமயமாக்கல் அர்பன்டேஷன் அதிகரிக்குது. சொந்த வீடு வாங்கும் மனப்பான்மை மக்கள் இடத்துல அதிகரிக்குது. அதனால ரியல் எஸ்டேட் துறையானது போன ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விற்பனை வளர்ச்சி அதிகமா இருக்கு. இது மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்துல விநியோக சப்ளை அப்படின்னா பில்டர்கள் அதிக அளவில் புதிய குடியிருப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே வராங்க. அதாவது புதிய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வில்லா ப்ராஜெக்ட், டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் போன்ற பல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமாக தொடங்கப்படுவது. அதே போல 2025 சரிவுல இருந்து 2024 ஏன் மீச்சுனா 2025ல வட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதே போல கட்டுமான செலவுகள் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. வாங்குபவர்களுக்கும் சம்பள உயர்வு இல்லை, வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால வாங்குபவர்களும் தயக்கமா இருந்தாங்க.
ஆகிய காரணங்களால் ரியல் எஸ்டேட் துறைகள் பலவிதமாக இருந்தன. ஆனா இப்ப விநியோக வளர்ச்சியும் மக்களுடைய மனப்பான்மையும் வாங்கும் திறன்ல வந்திருக்கிறது. மக்களுடைய இதுவும் வட்டி குறையும் சொல்லி மனப்பான்மை வந்திருக்கு. அதனால விநியோக வளர்ச்சியானது 43% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது 2026 வீட்டு தேவைகளை மீண்டும் அதிகரிக்கிறது. நிறுவனங்களின் சேல்ஸ் புக்கிங் உயர்ந்து இருக்கு. புதிய திட்டங்களும் வேகமாக தொடங்கப்பட்டு வருகின்றன. நிறுவனங்களின் வருமானம் மற்றும் லாபமும் மேம்பட தொடங்கி இருக்கு. அதனால பங்குச்சந்தையில ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில நீங்க பார்த்துக்கோங்க. ரியல் எஸ்டேட்ல மேக்ஸ் ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் பல நிறுவனங்கள் கோத்திரிச்சு இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கு. அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல கம்பெனிகளை பார்த்துக்கிட்டு நீங்க முதல்ல அந்தந்த கம்பெனிகளுக்கு உள்ள டெக்னிக்கலாவோ ஃபண்டமெண்டலா பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் துறை வளரும் போது அதனுடைய தொடர்புடைய பல துறைகளும் பயனடையுங்க. சிமெண்ட் துறை, ஸ்டீல், பைப்பு, பெயிண்டிங் நிறுவனங்கள், மின்சார உபகரணங்கள், அப்புறம் ஹவுசிங் லோன் கொடுக்கக்கூடிய, வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய பேங்கிங், பினான்ஸ் நிறுவனங்கள், இது எல்லாமே வளர்ச்சி அடையும். அதனால வீட்டு வசதி துறை வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதனுடைய நேர்மறையான அறிகுறி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதையே இந்த டேட்டாவானது மக்களுடைய வாங்கும் மனப்பான்மை 19%, 43% விநியோக வளர்ச்சியும் காட்டுது. இந்திய பொருளாதாரம் நேர்மறையாக இருப்பது. இதே போக்கு தொடர்ந்தால் ரியல் எஸ்டேட் மற்றும் அதனுடைய தொடர்புடைய துறைகளுக்கும் நல்ல சில காலாண்டுகள் நல்ல வளர்ச்சி வரைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த செக்டாரையும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல டெக்னிக்கலா பார்க்கும்போது நம்மளுடைய மார்க்கெட்டானது எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கு செய்திகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றன. கவர்மெண்ட் செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கின்றன. ஒரே இது அது ஈரான் பிரச்சனை, அப்புறம் டாலர் எதிராக ரூபாயுடைய வீழ்ச்சி, எஃப்ஐ உள்ள வரல. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எஃப்ஐ இப்ப பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களாக எஃப்ஐ அந்த அளவுக்கு விற்காம ஓரளவு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை. அதனால இது ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். கடந்த 10 நாளா பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வாங்கினாங்க போன ஜூன் மாசத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கிட்டாங்க. அதே போல அமெரிக்கா சந்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா சந்தையில S&P 500 சற்று செல்லிங் பிரஷர்களே இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்துல நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. அதனால ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல தங்கத்தின் விலை சர்வதேச அளவில் பலவீனமாக உள்ளது. பெடரல் ரிசர்வ் பேங்க் ஆனது வட்டி விகிதங்களை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதால இந்த முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. டாலர் குறியீடு உயர்ந்து வருவது வளரும் சந்தைகளுக்கும் தங்கத்திற்கும் அழுத்தத்தை ஏற்படுது. டாலர் வளர்ந்து வருவதனால தங்கத்திற்கும் நம்மளுடைய மார்க்கெட்டு பிரேசில் போன்ற மார்க்கெட்டு கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல கச்சா எண்ணெயுடைய தாக்கம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் கடந்த வாரம் கிட்டத்தட்ட 9% கிட்ட சரிஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான செய்தி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வீழ்ச்சியானது சர்வதேச அளவில் தங்கத்துடைய வீழ்ச்சி இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இது பார்க்கப்படுகிறது. அதை பத்தி ஆலோசி சொல்லியாச்சு. இப்ப உலக சந்தைக்குள்ள போயிடுவோம். கடந்த ஒரு வாரத்துல பிரேசில்ல கிட்டத்தட்ட 3% மட்டும் 3%, யூகேல 1.5% தவிர பிற சர்வதேச சந்தைகள் எல்லாமே, அதாவது பிரேசிலும் யூகேவை தவிர்த்துட்டு மற்ற எல்லா சந்தைகளுமே, ஏசியன் சந்தைகள் எல்லாமே பெரும்பாலும் சரிவை சந்தித்து முடித்தன. குறிப்பாக தென்கொரியா 7%, சீனா 5%, நாஸ்டாக்கு -4.2%, ஜப்பான் 3% சரிவை சந்தித்து முடிந்து உள்ளன. பிரேசில் மற்றும் யூகே மட்டுமே கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றத்தை கண்டு முடிச்சன. கடந்த ஒரு ஆண்டை கம்பேர் பண்ணும்போது தென்கொரியா மற்றும் ஜப்பான் சந்தைகள் மிக சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. ஆனால்
இந்தியா சந்தை டாலர் அடிப்படையில் கடந்த ஒரு ஆண்டில் -14% வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. ஓகேங்களா? இந்தியா சந்தையானது கடந்த ஒரு ஆண்டுல 14% வீழ்ச்சியில தான் இருக்கு. உலோகங்கள் அப்ப இந்தியா சந்தையில துறை சார்ந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டல், எரிசக்தி துறை, பிஎஸ்சி பேங்க், மூலதன சந்தை பேங்குகள் எல்லாமே கடந்த வாரத்துல கொஞ்சம் சரிவை சந்தித்துள்ளன. இதுக்கு காரணம் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி மற்றும் உலகளாவிய தேவை குறைவுடனான தொடர்புடையாக இருக்கிறது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல ஆட்டோமொபைலு, பார்மா, ரியல் எஸ்டேட் மற்றும் சுற்றுலாத்துறை பங்குகள் தொடர்ந்து வலுவாக உள்ளன. அதனால இந்த செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல வெளிநாட்டு முதலீட்டாளர்களானவ கடந்த 10 நாட்களாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம அமைதியாக இருக்காங்க. ஆனா டிஐ பணப்புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது சந்தைக்கு நல்ல ஒரு ஆதரவாக பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக இருங்க. நீங்க ஸ்டாக்கை ஸ்பெசிபிக்கா பார்த்து முடிவு பண்ணுங்க. செக்டார்ல நீங்க பார்த்துக்கிட்டாலும் அந்த உலக சந்தையிலும் பாசிட்டிவா வந்துருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஆட்டோ, ஃபார்மா, ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த பங்குகளை போக்கஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல கெமிக்கல் செக்டாரையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஏசி துறை, அது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு ஒரு வாரங்களை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி வீடியோ எல்லாம் போட்டு விடுறோம். வோல்டாக்கு, புளுஸ்டாரு. அதே போல நெட்வொர்க் டெக்னாலஜில பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நீங்க மூமெண்டம் ட்ரேடு பண்றீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோலாம் பார்க்க மாட்டாங்க. டெக்னிக்கலா பார்த்துட்டு பிரேக் அவுட் பண்ணதா பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் இன்வெஸ்டர் கான்செப்ட்ல நான் சொன்னேன், நீங்க பிஇ ரேஷியோ அதிகமா இருக்கு. அதாவது அடுத்த 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வளர்ச்சி இப்பவே காமிச்சிருச்சு. இப்ப தென் கொரியால ஏஐ பப்புனால ஸ்டாக் குறைஞ்சிச்சு. அமெரிக்காவில ஏஐ பப்புனால ஸ்டாக் விலை கம்மியாச்சு. அதே போல இந்தியா மார்க்கெட்ல வராதுன்னு என்ன நிச்சயம். வந்துச்சு அப்படின்னா இந்த நெட்வொர்க், இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் வீழ்ச்சி அடையும். அந்த நேரத்துல முதலீடு அந்த நோக்கத்துல உள்ளவங்க முதலீடு பண்ணிக்கோங்க. ட்ரேடு என்ன பண்றவங்க இந்த தக்காளி கதையை கேட்கிற மாதிரி நீங்க தக்காளி கதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்னிக்கலாவும் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஒரு சில வீடியோல சொல்லிட்டு இருக்காங்க, தக்காளியை வாங்கினா நம்ம 4 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய் 5 காசு விற்க போறோம், 4 ரூபாய் 10 காசு விற்க போறோம். எதுக்கு உலக செய்தியை பார்க்கணும், எதுக்கு இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரேடரா இருந்தாலும் டெக்னிக்கலை பார்க்கணும். ஒரு 2% ஆனது அந்த பங்கை சார்ந்து நீசு தெரிஞ்சிருக்கணும். நீசு தெரியுதோ தெரியலையோ டெக்னிக்கல் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். எதுவுமே அத்துப்படி டெக்னிக்கலே தெரியாம தக்காளியை நான் 4 ரூபாய்க்கு வாங்குங்க, 4 ரூபாய் 5 காசு போகும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 4 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி 1 ரூபாய்க்கு போய் கீழே போடுற மாதிரி ஆகி போயிடும். பார்த்துக்கோங்க, கவனமா பார்த்து இது பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்க. கத்துக்கிடாம எதையுமே ட்ரேடு பண்ணாதீங்க. வாழ்க வளர்த்துடும். அதே போல பிளட்ஜ் பண்ணி உங்க போர்ட்போலியோ பிளட்ஜ் பண்ணி இந்த சந்தையில எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. பணத்தை இழந்துட்டு போர்ட்போலியோவை இழந்துட்டு நீங்க பில்டு பண்ண போர்ட்போலியோ இழந்துருவீங்க. புரோக்கரேஜுக்காரங்க கொடுக்கக்கூடிய பங்குகளை நம்ம பரிந்துரை சொல்லியிருக்கோம். அதை வாங்க சொல்லலை. அவங்க கொடுத்த பங்குகளை டெக்னிக்கலா நீங்க பகுப்பாய்வு செஞ்சு முதலீடு பண்ணுங்க. புரோக்கரேஜ் கொடுக்குற பங்குகளை எல்லாமே நம்ம வலையில சிக்கவும் வைப்பாங்க. அதனால கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு சில பங்குகள் டெக்னிக்கலா நல்லா இருக்கக்கூடிய பங்குகளை மட்டுமே நான் புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து நான் வீடியோவா பதிவு செய்கிறேன். ஆனா எதுவுமே வாங்கக்கூடிய நோக்கத்தை நான் பதிவு செய்வது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். எக்ஸ்பர்ட்டா ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. ட்ரேடரா இருந்ததுன்னா நீங்க டெக்னிக்கல கத்துக்கிடாம சும்மா வீடியோவை பார்த்து என்ன மாதிரி ஆளுங்க மற்ற ஆளுங்க வீடியோவை பார்த்து எதுவும் பண்ணாதீங்க. பிளட்ஜ் பண்ணி தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க. எம்டிஎஃப் இந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க. உலக ஜியோ பொலிட்டிக்கல் எல்லாமே நல்லபடியா வரட்டும். அப்ப நீங்க உங்களுக்கு
என்ன பண்ண முடியும் பிளட்ஜ் பண்ணி உங்களால பண்ணுங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பிளட்ஜ் பண்ணி அந்த காசை வச்சு நீங்க டெவலப்மெண்ட் பண்ணலாம். இல்லையா இந்த மார்க்கெட்ல உங்களால சரியான முறையில பண்ண முடியும்னா ஏ டு இஜெட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பண்ணுங்க. இதை ஏன் அடிக்கடி சொல்றேன்னா பிளட்ஜ் பண்றதுக்கு தூண்டுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, போர்ட்போலியோ வீணா போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க வளத்துடன்.